ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேப்பிடாக தான் ஓட்ட போயிட்டுருக்கேன். நீ தேதி என்ன பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 புதன்கிழமை. செப்டம்பர் 24 ஆகுது புதன்கிழமை. டைமும் ஒரு 9:15 29 டைமு 9:15 ஆகுது. என்னை லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். 9 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே ஏரியாலே கொஞ்சம் ஒரு 1/4 மணிக்கு லேட்டாக பார்த்தேன். எந்த ஆர்டருமே வரல. சரி, நான் தான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரம் போயிட்டுருக்கேன். வந்துச்சு, இப்போ கூட வந்துச்சு ஒரு 29 ஆர்டர். எல்லாமே குட்டி குட்டி ஆர்டர் இருக்குது, எடுக்க கடுப்பாட்ருக்கு. ஸோ அதான் எடுக்கலை. அதே இப்போ ஸ்ட்ரைட்டாக தாம்பரம் போயிட்டுருக்கேன். எதனா ஆர்டர் கிடைக்கும்ன்ட்டு பார்ப்போம் காய்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊபரு இல்லை ஊபரில் ரேப்பிடோவும் போட்டுரும். இந்த ரெண்டும் சேர்ந்து வச்சு சம்பவம் பண்ணிட்டானுங்க நம்மளை. எனக்கு சம்பவம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரில. என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, இந்த ரேப்பிடோ இருக்கான் இல்லை, நான் ரேப்பிடோவில் சின்ன ஆர்டர் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். எல்லாமே 10 கிலோமீட்டர் மேலே இருக்க ஆர்டர் தான் எடுப்பேன். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி வரும். ஒரு 12 ரூபா 50 பைசா, கிலோமீட்டருக்கு 12 ரூபா 50 பைசா வச்சு கிடச்சிட்டு இருந்துச்சு. நான் அப்புறம் இது ரீசெண்டாக சொன்னேன் இல்லை, என் ஃப்ரெண்டு 210 ரேப்பிடோ ஓட்டிகிட்ருக்கான். இப்போ பார்ட் டைம் மட்டும் ஓட்டிகிட்ருக்கான்னு சொல்லியிருப்பேன் இந்த விளாகில். ஸோ அது அவனை மொபைலில் நான் ஒரு வாட்டி வாங்கி பார்த்துருந்தேன் அவன் அக்கௌண்ட். அப்போ அந்த ரேட் கார்டு இருக்குல்ல, பெர் கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு தெரியும். ஸோ அதில் பார்த்தால அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இது 10 கிலோமீட்டர் மேலே எடுத்தாலும் கிலோமீட்டருக்கு 11 ரூபா அந்த மாதிரி தான் வர மாதிரி ஏதோ இருந்துச்சு. நான் சரி ஓகே, அவன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணால அவனுக்கு அப்படி கொடுத்துருக்காங்களா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இல்லை ஏன்னா ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோடய மொபைல் எடுத்து பார்க்குறேன். எனக்குமே கம்மியாக இருக்குது அவனா மாதிரியே. எனக்கு அதை பார்த்தா சரியான ஷாக்கு. அது இல்லாமல் நேற்று ஒரு ஆர்டரு முடித்தேன். எனக்கு தாம்பரத்துலேருந்து அம்பத்தூர் ஓட்டிக்கு கிட்டத்தட்ட 31 கிலோமீட்டர் இருந்துச்சு. அதை நான் நார்மலாகிட்டு அந்த நேரமே இருந்த அமௌண்ட்டில் முடிச்சிருப்பேன். ஏன்னா கண்டிப்பாக அது ஒரு 400 மேலே வந்திருக்கும். அது எப்படி க்ளோஸாக 400 வந்திருக்கு, இல்லை 400 மேலே தான் வந்திருக்கும். ஆனால் நேற்று எனக்கு கிடச்ச அமௌண்ட்டு ஒரு 350 சில்லற 360 ரூபாய்க்கு உள்ள தான் இருந்துச்சு. ஏன்னா அது என்ன சொல்லுக்குன்னே தெரில. சரி, அவன் எப்படியே கம்மி பண்ணிட்டேன். அது இப்போ கிலோமீட்டருக்கு 11 ரூபாயோ. அது பைக் டாக்ஸி சொல்கிறேன். நிறைய பைக் பூஸ்ட்டுக்கு தான் கிலோமீட்டர் 11 ரூபா இருந்துச்சு. இப்போ பைக்கு டாக்ஸிக்கு 11 ரூபாயோ 11.50 பைசா ஏதோ கம்மி அப்படி ஆகிருக்கு. அது போயிடுச்சு அப்படியே. அது ஓகே, அது ரேப்பிடோக்காரன் அப்படி சம்பவம் பண்ணி விட்டான் நம்மளை. அப்புறம் போட்டு பார்த்தாச்சுன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான், இப்போது ஜிஎஸ்டின்னு ஏதோ ஆட் பண்ணியிருக்கான், 18% ஜிஎஸ்டி. பட் அது அவன் என்ன சொல்கிறான்னா, அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அது நாங்கள் இது கஸ்டமர் கிட்டே அந்த அமௌண்ட் ஆட் பண்ணி நாங்கள் அது தனியாக வாங்கிப்போம், உங்கள் அமௌண்ட்டில் எது பாதிப்பு வராது அந்த மாதிரி தான் அவன் சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது நம்ம அமௌண்ட்லேருந்து அடி வாங்குது. நேரமே இப்படி 12% இருந்துச்சு. அது இப்படி இப்போ நேரமே வரும்ல ஒரு அமௌண்ட்டு, அது கரெக்டாக 12% பிடிச்சிட்டு இருந்தான். இப்போது வர அமௌண்ட்டு கரெக்டாக இது அவன் சொல்கிறானுக்கு 30% வரணும். ஆனால் 30% பிடிக்கல, கரெக்டாக 22 ஏதோ % பிடிக்கிறான். ஆனால் நம்ம அமௌண்ட்லேருந்து அடி வாங்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாகிட்டு வர அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் முன்னாடி இருந்ததுலேருந்து இப்போ நமக்கு அமௌண்ட் அடி வாங்குது பெர் கிலோமீட்டருக்கு. இப்போது 9 ரூபா 10 ரூபாய்க்கு உள்ளாடி தான் வருது கிலோமீட்டருக்கு அமௌண்ட் பார்க்கும்போது. அதெல்லாம் என்ன சொல்கிறேனே தெரில. எல்லாம் சேர்த்து வச்சு சம்பவம் பண்ணிட்டானுங்க. இப்போ எல்லாம் எப்படின்னா, அதை போட்டு நீங்கள் ஓட்டுறதா இருந்தால் ஒரு 30-40 கிலோமீட்டர் ரைடு எடுத்தால் தான் இந்த நம்ம கிலோமீட்டரை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 40 ரூபா அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு கிலோமீட்டர் 10 ரூபா அதுக்குள்ளாடி தான் வருது. என்ன சொல்கிறேன்னு தெரில. சரி ஓகே, அவன் அப்போ தான் பண்ணுவான். ஏன்னா ஆட்கள் கூட அவனுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுது எல்லாமே பண்ணுவான். இப்போ நமக்கு பைக் டாக்ஸிக்கு என்ன இதில் பார்த்தாலே தெரியுமே. ஒரு 2 செகண்ட் இருங்க. ஏர்னிங்ஸு ஃபேவரேட் கார்டு. பைக் டாக்ஸிக்கு 11.5 பைசா இருக்குது. இது ஓகே, இது பைக் டாக்ஸி. அப்புறம் பைக் பூஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10.75 ருபீஸ், 10 ரூபா 75 பைசா. என்னத்தான் அப்படின்னா 1 ரூபா கம்மி பண்ணியிருக்கான் கிலோமீட்டருக்கு. ஆனால் அது நமக்கே கொஞ்சம் பெரிய அடியாடி தான் அவ்வளோ. ஏன்னா இப்போ அந்த 1 ரூபா கம்மியாகுது. இப்போ நமக்கு ஒரு 30 கிலோமீட்டர் ரைடு கிடைக்குதுன்னு வைங்களேன், அந்த 1 ரூபா கம்மியாகுது இல்லை. அந்த அப்படி பார்த்தா கூட ஒரு 30 ரூபா மாதிரி கம்மியாகும். அந்த 30 ரூபா நம்ம கஸ்டமர்கிட்ட போய் எனக்கு எக்ஸ்ட்ரா 30 ரூபா போட்டு விடுங்கன்னா அது என்ன கணக்கில் வரும்? அதை நம்ம தேவையில்ல. அவங்க நினைப்பாங்க இவங்க என்னடா வராமல் 30 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படியே நினைப்பாங்க. ஆனால் இந்த கிறுக்கு இவன் பண்ணுற வேலையெல்லாம் நமக்கு தான் ஏர்னிங்ஸில் அடி வாங்கிட்டே இருக்குது. எதுக்கு இப்படி பண்ணானே தெரில. ரேப்பிடோ போட்டு தான் அடிக்கடி கிறுக்கலாவும் சிவகா விடணும். இந்த ரேப்பிடோ நான் கிட்டத்தட்ட ஓட்டி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அமௌண்ட்டில் கை வச்சுருக்கான். இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் அவன் வேலை காட்டுறான்.
பண்ணுவான் அடிக்கடி. கமிஷனை கூட்டுவான், அமௌண்ட்டை குறைப்பான், அடுத்து அமௌண்ட்டை கூட்டுவான், கிறுக்குதான மாதிரி அவன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை விட்டுருங்க. இந்த ரேப்பிடோ என்னாச்சுன்னு தெரியலையே. இல்லை கைஸ், அப்புறம் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு தான் இப்படியே, இல்லை உங்களுக்கு இப்படின்னு தெரில. நீங்களும் வேணால் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணுறேன், இந்த விவி ரேட் கார்டை அப்புறமேட்டு ஆட் பண்ணி விட்றேன் ஸ்க்ரீன்ஷாட்டை. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இப்படி இருக்கா இல்லை என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா கைஸ்? அப்புறம் ஏன் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறது லேட் ஆச்சுன்னா, நான் வழக்கம் பண்ணி இருக்க மாதிரி காலையில் எழுந்திரிச்சேன். ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். அப்புறம் எல்லாமே யோசிச்சு பார்த்தேன். ஆல்ரெடி தான் இந்த பைக்கில் மைலேஜ் கிடைக்கலன்னு நடந்து புலம்பிட்டு இருந்தேன். இல்லை அதுக்கடையில் இப்படி அமௌண்ட் வேறு கம்மி பண்ணிட்டானுங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது கடுப்பாக இருந்துச்சு, சரியான கடுப்பாக இருந்துச்சு. அதுக்கு மறுபடியும் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு போகணுமா அவனை யோசித்தேன். சரி ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கும் பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஓட்ட போகிறேன்னு தெரில. ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா? வேணாம் அங்கெல்லாம் போனால் விலைக்கு ஆகாது. அதெல்லாம் 3 கிலோமீட்டர் பிக்கப்பில் போடுறாப்புல. கைஸ் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:24 ஆகுது. நம்ம இங்கே வந்து எப்படி ஒரு 3/4 ஹவர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டர் ரொம்ப கம்மி தாங்க. எனக்கு மாத கடைசி இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. 1-2 ஆர்டர் வந்துச்சு. அது லொக்கேஷன் சரியில்லை. ஏன்னா இங்கே இது இங்கெல்லாம் வந்துச்சு. எங்கள் கிட்டத்தட்ட செங்கல்பட்டு போகிற வழியிலாம் ஆர்டர் வந்துச்சு. நான் எடுக்கலை. ஏன்னா அங்கே போயாச்சுன்னா வெட்டியாக தான் இங்கே வரணும். ஸோ அதான் எடுக்கலை. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஓ இங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னால் இங்கே லொக்கேஷனில் இங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஆனால் அவங்க போடுற லொக்கேஷன் அங்கே தாம்பரம் ஃப்ளைஓவர் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட தான் நிற்கிறேன்னு சொன்னாங்க. ஓகே லொக்கேஷனில் வந்துட்டோம். யாருன்னு தெரில. 5601 01. ஓகே உட்காருங்க. எது ஏன்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். போலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக இது 22 கிலோமீட்டர் காமிக்குது. 22 கிலோமீட்ரு 52 நிமிஷம் காமிக்குது. ஷார்ட் ரூட் வேறு இருக்கா என்ன? இருக்குது. 22 கிலோமீட்டர் 21 கிலோமீட்ரு. அது நம்ம எப்படியே போகலாம். ஒரே ஒரு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா அடையார். அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 230 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரியாக பார்க்கல. 230 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு. சரி நான் தான் எடுத்துட்டேன் வேறு வழி இல்லாமல். 4 கிலோமீட்டர் 22 இருக்குது. பரவாயில்ல. இப்போ ரேப்பிடோ போட்டெல்லாம் கம்பேர் பண்ணுவோம். இது பரவாயில்ல போல இருக்குது. ஓலா அமௌண்ட்டு ஏன்னா ஒரு சில ரைடுக்கு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது பரவாயில்ல. கிலோமீட்டர் 10 ரூபா மேலே வருது. அது வரையும் சந்தோஷம். இங்கே நிப்படவா? சரி ஓகே. அங்கே முன்னாடி நிப்பாடுறேன். ஓகே 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 தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா எவ்வளோ 246 வந்திருக்கு. ஆனால் அவங்க 250 பே பண்ணியிருக்காங்க. ஓகேடா கைஸ், இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது போர்ட்டலில் வந்துச்சு. இது எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 500 மீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு பாரிஸில் ட்ராப் பண்ணோம். சோக்கர்பேட்டை ட்ராப்பு. ஸோ நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம அங்கே போனால் தான் வேறு ஆர்டர் கிடைக்கும், பெரிய ஆர்டர் ஏதாச்சும். இப்போ அதை தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். கால் எதுவும் பண்ணல, ஏன்னா பக்கத்தில் பிக்கப் ஆனால் ஸ்ட்ரைட்டாக போவோம், பார்த்துக்கலாம். ஓகே கேஸ், நம்ம பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். என்ன பொருள் பார்க்குறீங்களா? இதோ இந்த சாவி தான். இந்த சாவி தான் நம்ம டெலிவரி பண்ணணுமா. இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு சோக்கர்பேட்டையே போகணும். எத்தனை கிலோமீட்டர்னா 13 கிலோமீட்டர் காமிக்குது. இங்கேருந்து 13 கிலோமீட்டர் காமிக்குது. ஓகே, ½ அன் ஹவரில் போய் சேரலாம். அங்கேருந்து ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டர் ஆச்சும் எடுக்கணும். எடுத்தால் தான் கொஞ்சம் அமௌண்ட் சேரும். இல்லை ஒத்த அடிக்கு ஒரு 800 ஆர்டர் 900 ஆர்டர் கிடச்சாலும் ஓகே தான். பார்ப்போம். 1 hour later. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா இங்கே சவுகர்பேட்டில் தான் இருக்கேன். டைம் என்ன பார்த்தீங்கன்னா 1:50 ஆகுது. இப்போ தான் நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இப்போ தான் இல்லை, எல்லாமே ஆர்டர் வந்துட்டு இருந்து. இவன் என்னென்னு சொல்ல, எல்லாமே 100 200 300 ஆர்டரில் 2-3 வந்துச்சு. நான் எடுக்கலை.
எதனா பெரிய ஆர்டர் போடுவான் அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். போட்டான் ஒரு 460 ரூபா 70 ரூபா ஏதோ ஒரு ஆர்டர் போட்டான். ஃபஸ்ட்டே போட்டான். அது நான் அது எடுத்தேன். ஆனால் அது எனக்கு வரல. அது அப்படின்னா அது ரொம்ப நேரமாக லோடிங்கில் இருந்துச்சு. பார்த்தாச்சுன்னா அது எனக்கு அது வரல அந்த ஆர்டர். அப்புறம் என்னாச்சு, திருப்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இப்போ தான் கிடச்சிருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா தாம்பரம் ட்ராப். இதுவும் ஒரு 420 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ எடுத்து ஒரு 1/4 மணி கிட்ட வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆர்டர் கிடைக்குமான்னு. வேறு எந்த ஆர்டரும் இல்லை. ஸோ அப்படியே போவோம். குரூப்பில் கூட எந்த ஆர்டரும் போடலப்பா. குரூப்பில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கேன்னா கூடுவஞ்சர் இல்லையா, மறைமலை நேரில் பிக்கப் பண்ணிட்டு திண்டிவனம் போனோம். 1500 ரூபா பேமெண்ட்டு. நம்ம அந்த ஏரியா இருக்கும்போது இதெல்லாம் போட மாட்டாங்க. இதே இது நம்ம அங்கே இருக்கும்போது இங்கே போடுவாங்க ஆர்டர். இங்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு ஏதாச்சும் லாங்கில் போகணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதில் ஒரு ஆர்டர் வெயிட்டாக போடுவான்னு இதெல்லாம் இல்லை. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்குள்ளே எனக்கு அவ்வளோதானே நினச்சிக்க வேண்டியதான். பார்த்துக்கலாம். ஆனால் அந்த ஆர்டர் ஒருத்தாங்க. அந்த மறைமலரில் பிக்கப் பண்ணிட்டு திண்டிவனம் போகணுன்னு போட்டிருக்காங்க குரூப்பில். 1500 ரூபா பேமெண்ட். அது ஒருத்து தான். நான் பார்த்தாக்கல மொத்தமே ஒரு 83 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்கு 1500 ரூபாங்கிறது சரியான ஒர்த்து தான். ஓகே கைஸ், லொக்கேஷனில் வந்துட்டோம். பட் இந்த சந்தையில் அடுத்த சந்தையில் போகணும். இந்த சந்து. எஸ், இங்கே தான் லொக்கேஷன் போட்டிருக்காங்க. ஹை பவர் எலக்ட்ரானிக்ஸ் இதுதானா? எஸ், இதே தான். கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன். பிஸின்னு வந்துகிட்டே இருக்குது. மணி என்ன ஆகுது? 2:53 வரையும் சாப்பிட கூட இல்லை. இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு போய் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. கால் பண்ணுறேன். பிஸி. ஒரு வாட்டி எடுத்து சொல்லலாம். இல்லை ஓகே உள்ளே வாங்க ஏதாச்சும் ஒன்றும் சொல்லலை. ஓகே கால் பண்ணேன். இதை இங்கே உள்ளாடி கொண்டு கொடுக்குதுன்னாங்க. முதலே சொல்லியிருக்கலாம்ல. கைஸ், இந்த ஒரே பாக்ஸ் தான். ஒரு ஆர்டரோட கிட்ட இருந்தால் அப்படியே பின்னாடி ஈஸியாக கெட்டி கொண்டு வந்துருக்கலாம். பட் கிடைக்கல. எங்கிட்ட பூட்டியிருக்காங்கன்னு தெரியலையே. ஓ, எங்கிட்ட போகணுமா? நான் மொபைல் எடுக்காம போகிறேன். மேலையா? ஓகே. நான் அவர்கிட்ட கேட்குறான்றதே அவரே சொல்லிட்டாரு. பார்த்தோன்னே மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர். ஆமாம், சவுக்கார் பில் கொடுத்துட்டாங்க. ஆமாம், பில் எதுவும் இல்லை, பாக்ஸ் மட்டும் தான். அப்துல் ஹுசன் போட்டிருக்கு. ஓகேவா? ஓகே கைஸ், டெலிவரி பண்ணிட்டோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ஆர்டர் நமக்கு 420 இருந்துச்சு. ஆனால் மனசாட்சி இல்லாமல் 93 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்காங்க. 420 ரூபா வந்திருக்கு. 92.82 பைசா மனசாட்சி இல்லாமல் கமிஷன் பிடிச்சிருக்கோம். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளோதான் கைஸ். எனக்கு போர்ட்டலில் என்ன பண்ணணும் தெரியுமா? இனி இதை அமௌண்ட் இப்படி கம்மி பண்ணிட்டுருக்கேன். இல்லை, இனி வரிசைடு ஒவ்வொருத்தராட்டு உருவி போவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன், அதுக்கப்புறம் அமௌண்ட்டை கூட்டுவாங்க பாருங்கள். இதுக்கடையில் நோட்டிஷன் வேறு வருது. இது ஒவ்வொரு ஆர்டருக்கும் ப்ளஸ் 50 ரூபா எனது சர்ஜி போட்டதெல்லாம் வந்து ஆன்லைனில் அவங்க அப்படியே இப்போ நார்மல் இல்லை அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்ல, ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி. இதே ஆர்டர் இது நோட்டிஃபிகேஷன் வருது 50 ரூபா ஒவ்வொரு ஆர்டருக்கும் ப்ளஸ் கூடுதல் கிடைக்கும். கடுப்பாகுது. 2000 years later. கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆகுது. நம்ம அங்கே அந்த ஏரியா அந்த ஆர்டர் முடிச்சிடலாம். அந்த ஆர்டர் முடிச்சுட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஆர்டருமே கிடைக்கல. ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எந்த ஆர்டரும் வரல. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு தாம்பரம். சரின்னு வண்டி எடுத்து இங்கே வந்து இப்போ வந்த போல ஒரு ஆர்டர் போட்டேன். சின்ன ஆர்டர் தான், ஒரு 120 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. போட்டுறல சரின்னு எடுத்துட்டேன். இது ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி வரும்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துட்டேன். போய் பிக்கப் பண்ணுவோம். ஏதோ பக்கத்துலேயே தான் போட்டிருக்கேன். 260 மீட்டர்னோ. ஊரப்பாக்கம் ப்ரோ. இந்த பாக்ஸா? தனீஷ்.
ஓகே, பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஒரு பாக்ஸ் தான். கிலோமீட்டர் எவ்வளோனா அமௌண்ட் ஒரு ஆன்லைன் பேமெண்ட் தான் போட்டுருவாங்க, 125 ரூபா. கிலோமீட்ரு 9.5. கரெக்டாக எங்கே வருதுன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி போகணும். எஸ், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி போகணும். மெயின் ரோட்லேயே இருக்குது, பிரச்சனை இல்லை. போகும். எனக்கு ஆர்டரே கிடைக்கலங்க. பார்ப்போம். இந்த ஆர்டர் முடிச்சுட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து வெயிட் பண்ணணும். ஒரு 1/2 hour பார்ப்பேன். 1/2 hour பார்த்துட்டு எந்த ஆர்டருமே கிடைக்கலன்னா அப்படியே மூட்டு கிளம்பிடுவேன். இன்றைக்கி நீ மொத்தமே நம்ம இவ்வளோ தூரத்தில் எவ்வளோ ஓட்டிருக்கோம்? மணி 4 ஆகுது. ஒரு 9 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 7 hour கிட்ட ஓட்டியிருக்கோமா? 7 hour ஓட்டியும் நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு 700 ரூபா கிட்ட தான் எடுத்து வச்சுருக்கோம். முழுசாக இல்லை, 692 ரூபா. ஓ, ஏதோ ஒரு ஆர்டர் போட்டேனே, 21 ரூபா. யார் சாமி நீங்கள்? கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி நம்ம இது ஓட்டுறதுக்கு பெர்ஃபெக்டாக ஒரு டைம் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ விடியகாலையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 9 மணிக்கா. அப்படி நம்ம மாற்றி ஓட்டுறோம் இல்லை, அதனால தான் இன்றைக்கி பெருசாக ரைடு கிடைக்கலையோ என்னவோ எனக்கு தெரில. ஏன்னா இப்போ நான் வந்து விடியகாலையில் ஸ்டார்ட் பண்ணி வைங்களேன். எப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 hour கிட்ட தான் சும்மா தான் இருப்பேன். பெரிய ஆர்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பாக நான் போட மாட்டேன். அதுக்கப்புறம் அதனால் ஒரு கிட்டே ஆர்டர் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் அப்படி இருந்தமே நான் அமௌண்ட் சேர்த்துருவேன் இல்லை, எப்படியும் 2000 ரூபாயெல்லாம் நெருக்கிடுவேன் இந்த நேரத்துக்கெல்லாம். ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், லேட்டாக ஒரு 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலுமே ஒரு 1000 ரூபா கூட வரல இந்த இது வரைக்குமே. இனி ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு டைம் செட் பண்ணணும். அந்த டைமுக்கு கரெக்டாக ஓட்டணும். இப்போ நம்ம காலைல ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். இல்லைன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் ஒரு டைம் உருப்படியாட்டு நம்ம செட் பண்ணிடணும். பண்ணி எங்கே தான் நமக்கு அந்த கரெக்டாக அப்படி நம்ம ஒரு டைம் செட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நமக்கு தெரியும். ஓகே, நம்ம மதியானத்துக்குள்ளே இவ்வளோ ரூபா அமௌண்ட் நம்மளால் சேர்க்கலாம். அப்படி நமக்கு ஒரு ஷெட்யூல் எனது கரெக்டாக ஒரு டார்கெட் இருக்கிறோம். அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். இது நம்ம எதுவுமே இல்லாமல் ஓட்டுமோ அமௌண்ட்டும் சேராது, ஒன்றும் சேராது. ஓகே கைஸ், இங்கே தான் டெலிவரி பண்ணணுமா? கால் பண்ணி கேட்டேன். ஓகே, போவோம். புஷ். ஓகே, நமக்கு பேமெண்ட் ஆன்லைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். கைஸ், இப்போ டைம் எனக்கு பார்த்தீங்கன்னா 4:38 ஆகுது. நம்ம இப்போ அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே தான் வந்து நின்னேன். இப்போது நான் வந்து இங்கே ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்டர் வந்துட்டு தான் இருக்குது, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாட்டு வந்துட்டுருக்கு. ஒரு 16 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் வந்துட்டுருக்கு. ஆனால் என்ன பைக் பூஸ்ட்டில் தான் போட்டு சாவடிக்கிறான். நான் எடுக்கலை. சரி, இன்றைக்கி எப்படி நம்மளோட பொழப்பு அவ்வளோ தான் முடிச்சு போச்சு. நம்ம இன்றைக்கி மொத்தத்தில் எவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கோம் பார்ப்போமா? டோட்டலாக நம்ம மொத்தத்திலே ஒரு 1 2 3 4 ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம். ஆமாம், மொத்தமே ஒரு 4 ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம். 4 ஆர்டரில் 789 ரூபா. 789 ரூபா மைனஸ் இன்னும் ஒரு பாதி டேங்க் பெட்ரோல் இருக்குது. அப்படின்னா ஒரு 250 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். 250 மைனஸ் மதியானம் சாப்பிட ஒரு 60. அவ்வளோதான். என்னோடய ப்ராஃபிட் நமக்கு 479 ரூபா. என்னடா இது, ஒரேடியாக எடுத்தாச்சுன்னா ஒரேடியாக ஹையில் போகுது, இல்லைன்னா ஒரே டவுனில் போகுது. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். சரி, ஓகே கைஸ், இன்றைக்கி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். பாய் கைஸ், see you later. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன்.